உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரம் முதலாவது வாரம் மாசத்துடைய வாக்கு தத்தமாய் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை வைக்கலாம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்னன்னா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன். பக்கத்துல ரெண்டு கை, வலது கை பிடிங்க, வலது கை பிடிங்க. ஆண்டவர் சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. அவங்க முகத்தை, என் முகத்தை பார்க்க கூடாது, நீங்க அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கை விட்டுருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. துணை என்று சொன்னால் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கூட யாரா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க. சரி, இப்பதான் வாழ்க்கை துணைன்னு சொல்றோம். யாரு? கணவன் மனைவியை என்ன பண்றோம்? வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் என் கூட துணையா இவங்க இருப்பாங்க அப்படின்றது. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து வாழ்க்கை துணை. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஒரு கூடவே எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்ல, ஒரு மைண்ட் லெவல்ல அவங்களுக்கு ஒரு காரியங்களை அவங்களோடு பேசுவதற்கு, அவங்க இருதயத்தின் காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு, இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு துணை வேணும். ஆமாம் சொல்லுங்களேன். ஆனா இந்த துணையினால அவங்களோட லிமிட்டேஷன்ஸை மீறி எதுவுமே அவங்க வாழ்க்கையில பண்ண முடியாது. நீங்க நம்புகிற எந்த ஒரு துணையும் அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த லிமிட்டை மீறி உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா சர்வ வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப அவருக்கு லிமிட்டேஷன்ஸ் இல்லை. லிமிட்டேஷன்ஸ் இல்லாத ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையில துணையாய் வரும் பொழுது எதையும் ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்க கூட இருக்கிற துணை என்னால இது மட்டும் தான் செய்ய முடியும், இது வரைக்கும் என்னால வர முடியும், இவ்வளவு காலம் தான் என்னால வாழ முடியும் சொல்லுவாங்கல்ல. ஆனா கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போற ஆண்டவர்ல கடைசி வரைக்கும் கர்த்தர் துணையாய் வருகிற தேவனா. இங்க யாருக்கு ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு பாருங்க அந்த வார்த்தைய. ஒரு மனுஷனை பார்த்து சொல்றேன், துணையா இருக்கிறேன் அப்படின்னா உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சொல்லிட்டேன். ஆனா இங்க யாருக்கு அட்ரஸ் பண்றாரு பாருங்க. வாசிங்க திரும்ப அதே வசனத்தை. உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. பாருங்களேன் என்ன பண்ணிட்டாரா? முதல்ல உன் வலது கையை பிடித்து. இப்ப நீங்க பிடிச்சிங்கல்ல, உன் வலது கையை பிடித்து. பயப்படாதே, எங்கெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாலும் அங்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பர்சனல் லைஃப்ல பயப்படாதேன்னு எங்கெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு. பெரிய, அதாவது சிந்தனைக்கு அடங்காத, எண்ணத்திற்கு அடங்காத, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தை சொல்ல, பயப்படாதே. அல்லேலூயா. பாருங்க, மரியாதை பார்த்து பயப்படாதே அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உலகத்துல நிகழாத ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் என்ன பண்ண முடியும், அடுத்த ஜெனரேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஆணும் பெண்ணும் சேராமலேயே ஒரு ஜெனரேஷன் ஆண்டவர் உருவாக்க போறாரு. அங்க ஒரு வார்த்தை வருது, பயப்படாதே. அப்ப ஆண்டவர் எங்கெல்லாம் தோன்றுகிறாரோ, தேவதூதன் எங்கெல்லாம் தோன்றுகிறானோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை வரும், பயப்படாதே. ஏன்னா ஆண்டவர் பார்த்து ஏன் பண்ணிக்கூடாது, பயந்துடக்கூடாது. அப்ப பயப்படாதேன்னு எங்கெல்லாம் சொல்றாரோ நான் எங்க போனாலும் சொல்லுவேன், நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் நடக்க போகுது. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன வார்த்தை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. அப்ப பயப்படாதேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, முதல்ல சொல்லிட்டு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, the worm Jacob. வார்ம் என்ன தெரியுங்களா? புழு. பூச்சின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிலந்தி பூச்சி, ஏதோ ஒரு கொஞ்சம் பெரிய லெவல்ல திங்க் பண்ணலாம். பூச்சி நம்ம கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணலாம். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா வார்ம்னா ஒரு சின்ன புழு. அப்போ யாக்கோப ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு புழுவை போல. புழு என்று சொன்னால் பலகீனம் உடையது. புழு என்று சொன்னால் முதுகெலும்பு இல்லாதது. புழுக்கு முதுகெலும்பு இருக்கு. விலங்குலயே 2 வகை இருக்கு. ஒன்னு முதுகெலும்பு உள்ளது, இன்னொன்று முதுகெலும்பு இல்லாத வீக்னஸ் பீப்புள்னு சொல்லலாம், ரொம்ப பலகீனமானது. அப்ப யாக்கோப ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா, ஒரு முதுகெலும்பு இல்லாதவனாய், ஒரு எளிமையானவனாய், கைவிடப்பட்டவனாய், புறந்தள்ளப்பட்டவனாய், எதிர்த்து போராட முடியாதவனாய், ஜெயம் எடுக்க முடியாதவனாய், தோற்று போனவனாய். ஒரு செகண்ட்ல நினைச்சா நசுங்கி போட்டு போயிட முடியும், ஒரு செகண்ட்ல அவனை அழிச்சு போட்டு போயிட முடியும். யாக்கோபு எப்படி பார்க்கிறாரு பாருங்க ஆண்டவர். யாக்கோபெனும் சிறுபூச்சியே, the worm Jacob. ஒரு புழுவை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அங்க யாக்கோபுன்னு பேர் போட்டுக்குது. இப்ப அந்த யாக்கோபுன்ற பேர் எடுத்துட்டு உங்க பேர் அங்க வச்சுக்கீங்க. அல்லேலூயா. நாம ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனோ அல்லது பணபலம் மிக்கவர்களோ அதிகாரம் உடையவர்களோ ஆளுகையில் இருக்கிறவர்களோ அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற வல்லமை மிக்கவர்களோ தேசங்களோடு கூட போய் பேசி போரை நடத்துகிற, போர் செய்கிற அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இல்லை. சாதாரண ஒரு புழு. கவர்மெண்ட் நினைச்சா நம்மளை என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் நினைச்சாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பலகீனமானவர்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட உழைப்பு இருக்குது, நல்ல வருமானம் இருக்கு, அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்வையில நீங்களும் நான் எப்படி இருக்கிறோமா, ஒரு புழுவை போல இருக்கும். அல்லேலூயா. பாருங்களேன், சொல்ற வார்த்தை பாருங்க, யாக்கோபெனும் சிறு பூச்சி. 2வது அட்ரஸ் பண்றாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இஸ்ரவேலின். இப்போ the worm Jacob யார் அப்படின்னா நீங்க தான். உட்கார்ந்துட்டு இருக்கிற உன்ன சொல்றாரு. இஸ்ரவேலின் சிறு கூட்டம்னா சபையை சொல்றாரு. சின்ன கூட்டம் அப்படின்னா இந்த கூட்டத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கூட்டம் அவ்வளவு வல்லமை மிக்க கூட்டம் அல்ல. இது போர் தந்திரம் தெரிந்த கூட்டம் அல்ல. ஆயுதங்களை பயன்படுத்துகிற கூட்டம் அல்ல. இதுக்கு ஆயுதங்கள் தெரியாது, இதனால் போர் செய்ய முடியாது, இதனால் போராட முடியாது. இந்த கூட்டம் ரொம்ப வலிமை இல்லாத ஒரு கூட்டம். வலிமை மிக்க கூட்டத்தினால் அடக்கப்படுகிற ஒரு கூட்டம். ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம், அடிச்சு காலி பண்ணிடலாம். ஒரு 4 பேர் வந்தா என்ன பண்ணிடலாம், ஒரு சபையை கலைச்சிட்டு போயிடலாம். பலகீனமான ஒரு கூட்டம், சிறு கூட்டமா. அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, பலனற்றது, முதுகில்லாமல், அருவருக்க. புழுனா அருவருக்கத்தக்கது. மற்றவங்க பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், இவெல்லாம் ஒரு ஆளு, இவங்களாம் வந்து பேச வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுடைய பார்வையில ஏளனமாய் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் கூட காணப்படலாம். அல்லேலூயா. இதையாவது சார்ந்துதான் வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. யாரையோ ஒன்று டிபெண்ட் பண்ணியே இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம சொந்தமா பெரிய முயற்சி எடுத்து நம்ம பெருசாலாம் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ யாரையோ ஒருத்தவங்க வேலையோ முதலாளியோ யாரையோ ஒருத்தவங்க சார்ந்து, யாரா நமக்கு கொடுக்க மாட்டாங்களா, யாரா நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாரா என் கரத்தை தூக்கி விட மாட்டாங்களா, யாரா என் தலைமையில கையை வச்சு ஆஸ்வதிக்க மாட்டாங்களா, இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப இலகுவாய் நம்மளால என்ன பண்ண முடியும், தோற்று போக முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்கிற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபெனும் சிறு பூச்சியே, சிறு பூச்சியே. அல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்டவங்களோட லைஃப்ல என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பாருங்களேன். நிறைய விரக்தி இருக்கும் இல்ல, நிறைய தோல்வியை சந்திச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், பலவீனமானவங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த வாழ்க்கை வாழ்றதை விட நம்ம புறகாமையே இருந்திருக்கலாம். சில நேரத்துல அம்மா அப்பாவெல்லாம் கேள்வி கேட்போம், என்னை ஏன் பெத்த, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும். அல்லேலூயா. விரக்தி இருக்கும், கசப்பு இருக்கும், மனசுக்குள்ள கவலை இருக்கும். ஆனா எதுவுமே வெளியில காமிச்சிக்க மாட்டோம். போராட்டம் இருக்கும், வாழ்க்கையில பொறாமை இருக்கும் மற்றவங்க மேல. மற்றவங்க உயரும்பொழுது நமக்கு ஒரு அந்த ஜெலஸ் வந்துடும், நமக்கு ஒரு பொறாமை, ஐயோ அவன் மட்டும் மேல போறான், நம்மளும் அவங்க கூட தான் பிறந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே, இந்த மாதிரி எண்ணம் வந்துடும். அல்லேலூயா. ஆமென். சொன்னாதான் ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு. எப்படி அட்ரஸ் பண்றாரு, யாக்கோபெனும் சிறு பூச்சியே.
அல்லேலூயா. வாசிங்க. யாக்கோபே என்ற பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஏன் துணை வேணும் அப்படின்னா, வசனம் பிரசங்கில எப்படியா சொல்றாரு, ஒண்டியா இருந்து கஷ்டப்படுறத காட்டிலும் ஒருத்தன் கூட இருந்தானா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் என்ன பண்ணலாம், தூக்கி விடலாம். தனியா ஒரு மனுஷன் இருப்பதை காட்டிலும் 2 பேர் சேர்ந்து இருந்தா, ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் என்ன பண்ணலாம். அந்த வசனத்தை வாசிங்களே, பிரசங்கி 4:10 வசனத்தை. இருவர் கூடியிருப்பது நலம், ஒருவன் விழுந்தால் அவனுடைய உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஆனா இங்க தூக்கி விடுற அளவுக்கு யாருமே துணை நமக்கு யாருமே இல்லை. அதுதான் உண்மை, நிதர்சனம் அதுதான். நம்மளை தூக்கி விடுற அளவுக்கு நமக்கு பெருசா யாரும் துணை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நீ மனுஷனுடைய துணையை எதிர்பார்க்கிற, ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை என்று சொன்னால் இங்க தமிழ்ல துணைன்னு போட்டிருக்குல்ல, ஆனா ஆங்கில வேதாமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உனக்கு துணை அப்படின்னா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னோட கூட இருந்து உனக்கு உதவி செய்து உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். அதுதான் ஆண்டவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஏசாயா 43 1-7 வரைக்கும் வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் வரல. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணி மாறி பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும், ஆறு போன்ற ஜலப்பிரவாகம் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை பிரச்சனையில வந்திருக்கலாம், போராட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். வாசிங்க. ஒருவேளை அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு அனுபவம், அக்கினியின் சூளையின் அனுபவம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் கூட, நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாது இருப்பாய். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, கர்த்தர் எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்தின் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலையில வந்திருக்கலாம். இந்த ஜூன் மாதத்துல ஒருவேளை, ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இதை நான் எப்படி கடந்து அடுத்தடி எடுத்து வைக்க போறேன், நான் என்ன செய்ய போறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு துணை யாரும் இல்லை, என் பக்கமாய் நின்று என் பட்சத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், பயப்படாது. அல்லேலூயா. நிறைய நேரத்துல நமக்கு வாதாடுறதுக்கு ஆள் தேடுவோம், சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஆள் தேடுவோம். என் பட்சத்துல பேசுறதுக்கு யாருமே இல்லையே, என் நீதி எடுபடவே இல்லையே, என் நியாயம் ஒரு இடத்துல எடுபடவே இல்லையே, நான் எவ்வளவு போராடினேன், தனி ஒரு மனுஷன், அவங்க ஒரு கூட்டமா நின்னாங்க, நான் தனி ஒரு மனுஷனா போராடுறேன், அந்த இடத்துல என் சத்தம் என் குரல் ஒரு நாளும் எடுபடவே இல்லை, நான் தோற்று போய் கொண்டே இருக்கேன், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்ல, நான் உன் கூட துணையா இருக்கிறேன், நான் உன் கூட துணையா இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய், அவை உன்மேல் பற்றா. ஏன்? நான் உன் கூட துணையா இருக்கிறேன், பயப்படாது. நான் உன் கூட துணையா இருக்கிறேன், பயப்படாது. நிறைய நேரத்துல நம்முடைய பயமே என்னன்னா, நான் தனியா இரு. ஒருவேளை நிறைய பேர் கூட சூழ்ந்து இருக்கலாம், நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கலாம், நான் உனக்கு இருக்கிறேன் கவலைப்படாத சொல்ற 4 பேர் இருக்கலாம். ஆனா அநேக நேரத்துல இந்த லோன்லி ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையை உடைச்சு காலி பண்ணிடும்.
அந்த தனிமை உணர்வு இருக்குல்ல, எனக்கு நீ யாருமே இல்லையே, என் பட்சத்துல பேசுறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் தனியா தானே இருக்கிறேன். கணவன் மனைவி தான் இருப்பாங்க, ஆனா அந்த ஃபீலிங் தனியா இருக்கும். நான் தனியா கைவிடப்பட்டவனை போல ஒரு உணர்வு. ஒரு குடும்பமே சூழ்ந்து இருக்கும், ஆனா கைவிடப்பட்டவனை போல ஒரு உணர்வு. நான் தனியா தானே இருக்கிறேன், எனக்காக யார் இருக்கிறா? ஆண்டவர் சொல்றவங்களை பார்த்து, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கு. அப்ப பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிற அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு சில காரியத்தை மட்டும் நான் என்ன பண்ணலாம், இன்னைக்கு தியானித்து நான் முடிச்சிடுறேன். ஒரு சில காரியங்கள் பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, அப்போ ஒரு சில காரியங்கள் அது பின்னாடி நம்ம ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு நன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தன் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா அவன் பலகீனனா இருந்தாலும் அவன் பராக்கிரமசாலி. கிதியோனை பார்த்து தேவதூதன் சொல்றான், கிதியோனே பயப்பட, கூப்பிடுறதே அட்ரஸ் பண்றதை எப்படி கூப்பிடுறான்? இங்க யாக்கோப ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு, யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, ஒரு புழுவே, நீ பயப்படாத என்றாரு. ஆனா கிதியோன் நிஜமாவே ஒரு பூச்சி, ஒரு புழு, பயந்தாங்கோலி. அவனை பார்த்து ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு? பராக்கிரமசாலியே. ஏன் பராக்கிரமசாலி? அடுத்த வார்த்தை அது கர்த்தரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தை அப்படிதான் வருது, பராக்கிரமசாலி. கூப்பிடுறதே கிதியோன்னு கூப்பிடல, பராக்கிரமசாலி அப்படின்றாரு. இவன் திரும்பி பாக்குறான், யாரா என் பின்னாடி பராக்கிரமசாலி இருக்கிறா? சுத்தி சுத்தி பாக்குறான், யாருமே இல்லையா, நான் ஒரு ஆள் தானே நிக்கிறேன். உன்னதாப்பா பராக்கிரமசாலி, பக்கத்துல கூப்பிடுங்களேன், பராக்கிரமசாலி இருங்களேன். உங்களாலே நம்ப முடியாது, யாரு? நானு பராக்கிரமசாலி. நம்ப முடியுதா இல்லையா? உங்களால நம்ப முடியுது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. ஏன் பராக்கிரமசாலி? அடுத்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு உன்னோடு கூட துணையா இருந்தால், அவன் பயந்தாங்கோலியா இருந்தாலும், அவன் பலகீனனா இருந்தாலும், அவன் தோற்று போனவனா இருந்தாலும், அவன் ஒன்றுக்கும் உதவாதவனா இருந்தாலும், அவனை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படின்னா the ordinary person become an extraordinary person. ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண மனிதன் ஒரு அசாதாரணமானவனாய் மாறுவது தேவன் ஒருவனோடு கூட இருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமானவனாய் மாற முடியும். அல்லேலூயா, அதான் ஆண்டவர் சொல்றாரு. கிதியோன் பார்த்து சொல்ற பராக்கிரமசாலி, அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு வல்லம் இருக்கு, பராக்கிரமசாலி. ஏன்னா கர்த்தர் கூட வந்துட்டாராம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருப்பா. இந்த வார்த்தையை ஆண்டவர் கிட்ட சொல்றாருன்னா, கர்த்தர் கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, நீ யாரு? பராக்கிரமசாலி இல்ல? ஆமென் சொல்லுங்களேன்.